Hello and welcome back to another new video. இந்த வீடியோவில் வந்து we are going to plan for February and எப்படி வந்துட்டு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணுறது அண்ட் டார்கெட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஜேர்னல் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ கோ வாட்ச் இட். அண்ட் இப்போ கூட உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தட் யூ வில் பி ஆன் ட்ராக். அண்ட் நான் வந்துட்டு ஜான்வரி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணனால 4 out of 5 பாயிண்ட்ஸ் நான் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டேன். அண்ட் எவ்ரிடே நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். அண்ட் இப்போ வந்து நான் ஃபெப்ரவரிக்காக வந்து பிளான் பண்ண போகிறேன். இந்த பேஜஸ்லாம் நான் எப்படி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வந்து நான் எழுதிட்டுருக்கேன், வரைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுலாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பிகாஸ் அது வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இது. அதனால் ரொம்ப வந்து உங்களோட டைமை கன்சியூம் பண்ண விரும்பாமல் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்துட்டு இதை ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டிப்ஸ் மட்டும் நல்லா எலாபரேட்டாக கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் மினிமலான டிசைன்ஸ் ஆர் டூடுல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் விச் இஸ் மந்த்லி ரிவ்யூ பேஜ். இந்த கலர்ட் சைடில் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. லாஸ்ட் டைம் இந்த சைட் டூடுல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பேன். பட் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் ஐ டிடன்ட் டூ எனிதிங். இந்த சைட் வந்துட்டு நான் எப்பவும் போல் மந்த்லி ரிவ்யூ பேஜ்க்காக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு ஒரு டேட்காக ஒரு காலம், அதுக்கப்புறமா ஒரு 1 line ஒரு 1 word ஷார்ட் ரிவ்யூ அபவுட் த டே அதுக்காக ஒரு காலம், அப்புறமா 4 columns ஆன் மை டார்கெட்ஸ். நான் வந்து டெய்லி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 4 டார்கெட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த டார்கெட்ஸ்க்காக 4 columns. ஃபர்ஸ்ட் மேலே வந்துட்டு நான் ஃபிப்ரவரி அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் க்ரீன் தீம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீனாக பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இந்த பேப்பரும் வந்துட்டு எனக்கு க்ரீன் கலரில் வந்துருந்துச்சு அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமாக இருக்கிறது ஆர் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது விச் சிம்பலைசஸ் மெடிடேஷன். அதனால நான் வந்து 2 லீவ்ஸ் வந்து விண்டில் பறக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யோகா ஆர் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு ரெட் ஹார்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புக் அண்ட் பென்சில் ட்ரா பண்ணியிருந்தேன் ஃபார் ஸ்டடீஸ். மினிமம் 8 hours ஆகுது நான் ஒரு நாள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டைமும் டார்கெட். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு யூடியூப் சிம்பிள் விச் இஸ் ஃபார் க்ரியேஷன். ஸோ இந்த மாதிரி 4 காலம்ஸும் வந்துட்டு மேலே குட்டி டூடுல்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து டேட்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜ்லேயும் வந்துட்டு 28 வரைக்குமே எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் டார்கெட்ஸ் நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் மாதிரியே கொஞ்சம் டார்கெட்ஸ்னு எழுதிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அப்படியே எழுத போகிறேன். லாஸ்ட் டைம் ஜான்வரியில் வந்துட்டு நான் 17 chapters டார்கெட்டாக வச்சுருந்தேன். பட் நான் வந்து 20 chaptersே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ ஃபாலோட் த கிராஷ் கோர்ஸ். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 20 chapters கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்துட்டு ஒரு 25 to 30 chapters டார்கெட்டாக வச்சுருக்கேன். இதையும் வந்துட்டு அக்கார்டிங் டு த கிராஷ் கோர்ஸ் ஷெட்யூல் தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்பர் ஆஃப் வீடியோஸ் டு அப்லோட் வந்துட்டு 4 long videos அண்ட் நிறையா ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து 2 part tests அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஆக்சுவலி அது 3 part test நான் எழுதும்போது மாற்றி எழுதிட்டேன். ஐ ஹாவ் டு கரெக்ட் இட் அகெயின். ஸோ அவ்வளோதான், என்னோடய டார்கெட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு டெய்லி பேஜஸ் வந்துட்டு நார்மலாக ரொம்ப மினிமலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு டேட் அண்ட் டே மட்டும் எழுதிட்டேன். பிகாஸ் நம்ம வந்து டெய்லி இந்த காலம் போட்டு வைக்கும்போது எனக்கு பார்க்க அவ்வளோவா அட்ராக்டிவாக இல்லை. அதனால் நான் வந்துட்டு சும்மா டேட் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். டெய்லி சும்மா நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெய்லி என்ன பண்ணுறேன், அதில் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன். அண்ட் என்னோடய வீக் இன் மை லைஃப் vlogகையும் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டேன். எடிட்டிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஐ வில் பி அப்லோடிங் இட் சூன். அதனால் டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இட் அவுட். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட எல்லா சாப்டர்ஸையும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக எழுதிக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் சாப்டர்ஸ் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு சாப்டருக்கும் தனியாக காலம்ஸ் போட்டு 2 marks 1 marks 5 marks அந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு பேஜில் கூட எழுதி வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது டிக் போட்டு வைக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டேஸ் எடுத்துக்க போகிறீங்க அண்ட் இந்த டேயில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ அந்த மாதிரி எழுதி வைக்கும்போது நீங்கள் அந்த டேயில் அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் வந்து அது க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டேவோட டார்கெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்க போங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக்லாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே என்னோட பார்ட் டெஸ்ட்டோட டேட்ஸு. இந்த மந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் டெஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் வரும் அப்படிங்கிறதும் சைடில் இருக்குது. இது என்னோட கிராஷ் கோர்ஸோட ஷெட்யூல் தான். ஸோ இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சாப்டர்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அண்ட் நான் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 50% to 60% சாப்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க BMNTயில். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாமா இல்லை நம்மளோட சிலபஸ் படி Februaryக்குள்ளே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அதை ஃபாலோ பண்ணோன்னா இது வரைக்கும் படித்த சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு படிக்க வேண்டிய 40% சிலபஸும் வந்துட்டு ப்ராப்பராக கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு கைடன்ஸோட. அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து இப்போது 60% போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், which helps me in revision and also completing my balanced chapters. and ரெகுலராக டெஸ்ட்ஸும் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அண்ட் தட்ஸ் இட். உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து போர்டு எக்ஸாமுக்கான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் லாஸ்ட் மந்தில் நான் எப்படி படித்தேன், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ தட் இஸ் கெட்டிங் ரெடி அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் அதை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் பை த useful videos I upload. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் போட்டுருங்க and do comment down also. Thanks for watching. Stay tuned for more such videos.